Hi everyone, I am Dr. Suganya Anandaraman, மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பற்றி பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னால் நீங்கள் கர்ப்பமானதுக்கப்புறம் 3 மாதத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி 3 ட்ரைமஸ்டராக பிரிச்சுப்போம். இதில் ஃபஸ்ட்டு மாதங்கள் அதாவது 90 நாளுக்கு மட்டும் நம்ம ஏன் நிறைய கவனம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 90 நாட்கள் தான் பேபி மதரோட யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகி வளரும். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா ஒரு சேஃபான ஜோனுக்குள்ளே போன மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா மிஸ்கேரேஜ் ரேட் இந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் தான் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கர்ப்பம் ஆகிட்டீங்க அப்படின்னா 3 காலத்தில் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ காமனாக நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லாத்து மனசுலையும் வர ஃபஸ்ட்டு டவுட் என்னென்னா, எப்போ நான் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி என்னோட ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு டவுட் உங்களுக்கு வரும். இப்போ நிறைய கப்பல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஓவுலேஷனுக்கு அப்புறம் சில நேரத்தில் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனால மைல்டு கிடினஸ், நாசியா, வாமிட்டிங், ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின் இதெல்லாம் இருக்கும். அதை இயர்லி ப்ரெக்னென்சி சிம்டமாக கன்சிடர் பண்ணிட்டு முன்னாடியே யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க. முன்னாடி பண்ணால் நமக்கு கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டு பீரியட்ஸ். இப்போ யூஸ்வலாக உங்களுக்கு 30 days ஒன்ஸ் பீரியட்ஸ் வரும், இல்லை 32 days ஒன்ஸ் பீரியட்ஸ் வரும்னா நீங்கள் பீரியட்ஸ் வர டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ணினாலும் அதோட ரிசல்ட் கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 4-5 days இல்லைனா மேக்ஸிமம் 10 days கழித்து நீங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் நீங்கள் வீட்டில் பண்ணோடனே இமீடியட்டாக 2 lines வந்தால் தான் நம்ம அதை பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணுறோம். சம்டைம் நீங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து அதில் 2 லைன் வந்துச்சுன்னா அதை எவாப்ரேஷன் லைன் சொல்லுவோம். அது கரெக்டான டெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு 5 days 6 daysக்கு முன்னாடி, அதாவது இன்றைக்கி உங்களுக்கு பீரியட்ஸ் வரல, இன்றைக்கே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இல்லை நாளைக்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா யூரின் டெஸ்ட்டோட பிளட் டெஸ்ட்டில் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். பீட்டா ஹசிஜின்ற பிளட் டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். அது மோர் தென் 100 இல்லைனா 1000s எல்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் நீங்கள் லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க, இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு, ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 40 days இல்லை 45 days வெயிட் பண்ணி கூட நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு 2-3 மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் நீங்கள் கன்சீவ் ஆகிக்கிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஏர்லியராகவே அதாவது மிஸ்டு பீரியட்ஸ் வந்தோடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணும். இல்லைனா ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு பேபி டியூப்பில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அப்பையும் நீங்கள் ரொம்ப ஏர்லியராகவே மிஸ்டு பீரியட்ஸ் வந்தோடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிடணும். இன்கேஸ் ப்ரீவியஸில் 2-3 அபார்ஷன் ஆயிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் கன்சீவ் ஆகிக்கிங்க, இல்லை IUI மூலமாக கன்சீவ் ஆகிக்கிங்க, இல்லை ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்டோபிக் இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் மிஸ்டு பீரியட்ஸ் வந்தோடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணும். இந்த மாதிரி ஹை ரிஸ்க் குரூப்பில் வரவங்களுக்குலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு பீட்டா ஹசிஜி பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ்னா அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்லாம் கொடுப்போம். அந்த மாதிரி ரொம்ப ஏர்லியராக டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்குறப்ப என்ன ஆகுனா உங்கள் பேபியோட இம்ப்ளான்டேஷன் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெக்னென்சியில் மிஸ்கேரேஜ் சான்சஸை நல்லாவே கம்மி பண்ணிடலாம். ப்ளஸ் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆனோடனே பேசிக்காக பண்ண வேண்டிய தைராய்டு, சுகர் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இதில் ஏதாவது பேராமீட்டர்ஸில் டிரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சீக்கிரமே கரெக்ட் பண்ணுறப்போ அந்த ப்ரீவியஸ் மிஸ்கேரேஜ் ரிஸ்க்கை கம்மி பண்ணி லைவ் பர்த் சீக்கிரமாக ஹெல்த்தியான பாப்பா கொண்டு வரதுக்கு தேவையான எல்லா இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ்லாம் போடுறப்போ பாப்பா இன்னுமே ஹெல்த்தியாக வளருவாங்க. உங்களுக்கு ப்ரீவியஸாக பேபி டியூப்பில் ஃபார்ம் ஆகியிருந்தாங்கன்னா இப்போ முன்னாடியே ஸ்கேன் பண்ணிடுவோம். இப்போ ஐடியலாக நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் எப்போ பண்ணுவோம்னா 7 வாரத்துலேருந்து 8 வாரத்துக்குள்ளே தான் பண்ணுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 7 to 8 வாரத்தில் தான் பாப்பாவோட இதய துடிப்பு வரும். அப்போ தான் நம்ம கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீவியஸாக டியூப்பில் பேபி ஃபார்ம் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம முன்னாடியே ஸ்கேன் பண்ணிடுவோம். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேபி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான். ஸோ இன்ட்ரா யூட்ரைன் கர்ப்பப்பைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நம்ம பயந்துக்க வேணாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்பாட்டிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடியே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் காமனாக என்ன டவுட் வரும் அப்படின்னா சில பேத்துக்கு இந்த மாதிரி சப்கோரியானி ஹெமரேஜ்னு சொல்லுவோம். ஸ்கேன் பார்க்குறப்ப பாப்பாவை சுற்றி பிளட் ஏதாவது கலெக்ஷன் ஆகிருக்கப்போ டாக்டர் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் ஃபஸ்ட்டு 3 months எடுத்துக்கிறது சேஃபா அப்படின்ற கொஸ்டின் தான் உங்கள் மனசில் இருக்கும். இப்போ இன்கேஸ் உங்கள் யூட்ரஸில் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, இல்லைனா ஏதாவது அடினோமயோட்டிக் சேஞ்சஸ் இருக்குது,
இல்லை வந்து நீங்கள் IUI இல்லைனா IVF பண்ணி கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 months இல்லைனா உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி 5th month ஆஃப் ப்ரெக்னென்சி வரைக்கும் நாங்கள் கொடுப்போம். ஸோ அது வந்து எடுத்துக்கலாம், அது சேஃப் தான். ஸோ தேர்ட் வந்து கொஸ்டின் வந்து என்ன இருக்குன்னா, கீழ் வழியாக ஸ்கேன் பண்ணுறது கரெக்டாக சேஃபா அப்படின்னு சொல்கிற டவுட் வந்து உங்களுக்கு வரும். கீழ் வழியாக பண்ணுற ஸ்கேனை வந்து டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெக்னென்சியில் கீழ் வழியாக நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன், அது வந்து 100% சேஃப். ஃபர்ஸ்ட் 3 months இல்லைன்னா அனாமலி ஸ்கேனில் சர்வைக்கல் லென்த் பார்க்குறதுக்கு கூட நம்ம டிரான்ஸ்வெஜினலாக ஸ்கேன் பார்ப்போம். ஸோ 5 மாதம் வரைக்கும் பேபி வந்து டிரான்ஸ் அப்டாமினலாக தெரிகிறத விட டிரான்ஸ் வெஜைனலாக பார்க்குறப்போ இன்னும் கிளியராக தெரிவாங்க. ஸோ டிரான்ஸ் வெஜைனல் ஸ்கேன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், அது வந்து கம்ப்ளீட்லி சேஃப், அதுக்கு வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ ஃபோர்த் டவுட் வந்து காமனாக கேட்குற எல்லா கொஸ்டின், என்ன ஃபுட்டு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க. அவுட் சைட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து பேக்கரி ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்லேயே ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 months வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாசியா, வாமிட்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாமிட்டிங் எடுத்துகிட்டே இருக்கிறதுனால என்னோட பேபி ஹெல்த்தியாக இருப்பாங்களா, நான் சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே வாமிட்டிங்கில் வந்தது, எப்படி பேபி வளருவாங்க அப்படின்ற டவுட்டும் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ பேபி ஹெல்த்தியாக இருக்கிறப்போ ஹெல்த்தி ப்ரெக்னென்சியில் வந்து வாமிட்டிங் வர்றது வந்து காமன். ஸோ வாமிட்டிங் இருந்தாலும் பேபிக்கு மதர்கிட்ட இருந்து பேபிக்கு வந்து நியூட்ரிஷன் போயிட்டே இருக்கும். வாமிட்டிங் இருக்கிறதுனால பேபி ஹெல்த்தியாக வளராமல் போயிடுவாங்க அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாது. ஸோ வாமிட்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்காக ஒரி பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் 3 months வந்து உங்களுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிட்டா வாமிட்டிங் வராமல் டைஜஷன் இம்ப்ரூவாக இருக்குது அந்த மாதிரி ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் ரொம்ப வாமிட்டிங் இருந்துச்சுன்னா டாக்டர் கொடுக்குற வாமிட்டிங் டேப்லெட் எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ வாமிட்டிங்காக நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டேப்லெட்ஸ் வந்து உங்களையும் சரி பேபியையும் சரி 1% கூட அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் சேஃபாக வந்து வாமிட்டிங்கும் கொடுக்குற டேப்லெட்டை வந்து எடுத்துக்கலாம். 3 months இல்லை, த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி வந்து உங்களுக்கு எப்போ வாமிட்டிங் ரொம்ப இருக்குது, சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் வாமிட்டிங் டேப்லெட் போட்டுக்கலாம். இன்னொன்று, வாமிட்டிங் இருக்கிறதுனால பேபியோட க்ரோத் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாது. லாஸ்ட் கொஸ்டின் வந்து ட்ராவல் பண்ணலாமா அப்படின்ற டவுட் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 months வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான க்ரூஷியல் பீரியட் அப்படின்றதுனால நீங்கள் லாங் ட்ராவல் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, உங்கள் ஜாப்க்காக நீங்கள் போயிட்டு வரீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து சேஃபாக வந்து நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். அதுக்கு அடுத்த கொஸ்டின், வீட்டில் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பண்ணலாமா, இன்கேஸ் உங்கள் வீடு வந்து மாடியில் இருந்துச்சுன்னா ஏறி இறங்கலாமா, அந்த மாதிரி டவுட் இருக்கும். சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒன்லி திங் ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, உங்கள் வீடு வந்து மாடியில் இருந்துச்சுன்னா தாராளமாக சேஃபாக வந்து நீங்கள் மாடிப்படி ஏறி இறங்கிக்கலாம். மாடிப்படி ஏறி இறங்கிக்கிறதுனால வந்து உங்கள் ப்ரெக்னென்சி வந்து ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு ஏர்லி ப்ரெக்னென்சியில் சில டயத்தில் வந்து ஸ்பாட்டிங் இருக்கும், த்ரெட்டன் மிஸ்கேரேஜ்னு சொல்லுவோம், கோரியானி ஹெமரேஜ்ன்ற ஸ்கேன் ஃபைண்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பேபியை சுற்றி சம்டைம் வந்து அந்த கிளாட் ஃபார்மேஷன் இருக்கும், அதை வந்து சப்கோரியானிக் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷனில் ஸ்பாட்டிங்லாம் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் ஆக்டிவிட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மாடிப்படி ஏறி இறங்குறது, நீங்கள் ஒர்க்குக்கு போகிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். டாக்டர்ஸ் கொடுக்குற ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த 12 weeks வந்து தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபான ஜோனுக்குள்ளே போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 months மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ இன் ஷார்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 months என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் கொடுக்குற டேப்லெட்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப வந்து லாங் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு டவுட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 3 monthsல வந்து நீங்கள் ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்லோ வாக், மைல்டு வாக் மட்டும் 20 minutes to 40 minutes வந்து போய்க்கலாம். ஒன்ஸ் டாக்டர் அட்வைஸ் வாங்கிட்டு போய்க்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.